எல்லாரையுமே எங்களுடைய நெஞ்சத்தில் நிறுத்தி எங்களுடைய அழைப்பினை ஏற்றி வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல 12, 13, 14, 15வது வார்டு மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல இந்த 10th + 2 வின் பண்ண மாணவர்கள் அவர்கள் தான் இந்த விழாவின் கதாநாயகர்கள். அவர்களை கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு இந்த படிப்பை முடித்துவிட்டு நீங்கள் நல்ல மதிப்பை எடுத்துவிட்டால் உங்களை மேல் படிப்புக்கு செல்ல இயலாத ஒரு சூழ்நிலைகள், வீட்டின் கஷ்டங்கள், வீட்டில் இருக்கும் சூழ்நிலைகள் பார்த்து அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதற்கு தான் நான் படிக்கவில்லை, என்னை சார்ந்த மக்கள் யாருமே திறமைசாலியாக இருந்து படிக்காமல் இருக்கக்கூடாது என்பதற்கு தான் உங்களுக்கு ஆண்டுதோறும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல படிக்க மட்டும் கிடையாது, விளையாட்டில் நிறைய பிள்ளைகள் விளையாட்டில் நல்ல இதாக இருக்கிறார்கள். நீங்க எந்த உதவியும் யாருக்கையும் கேட்கவே தயங்காதீர்கள். போனால் ஒரு வார்த்தை கிடைத்தால் உங்கள் வாழ்க்கை அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மட்டுமே தான் இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது. தோன்றில் புகழோடு தோன்றுக அத்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒருவன் பிறந்தான், திருவள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்க. எதற்காக பிறந்தான்? அவன் எதனால் ஒன்று இந்த நாட்டுக்கு செய்யவில்லை என்றால் அவன் மண்ணில் பிறக்கவே தேவையில்லை. அதே மாதிரிதான் நம்ம செஞ்சோம். என்ன செஞ்சோம்? ஒண்ணுமே கிடையாது. என் வீட்டுக்காரம்மா எப்போது மனைவி சொல்லுவாங்க, நம்ம சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? இப்ப ஒரு வயநாட்டில் ஒரு அழிவு வந்துச்சு, என்ன சேர்த்து வச்சு என்ன அனுபவிச்சாங்க? ஒண்ணுமே கிடையாது. எல்லா நிகழ்ச்சியுமே என் மனைவியை விட்டு விடுவேன். உண்மையிலே சொல்றேன், நான் எந்த லெவலுக்கு இருக்க ஒரே ஒரு காரணம் என்னுடைய மனைவி தான். அவங்களை தான் நான் தங்கத்தட்டில் வைத்து அழகு பார்க்க வேண்டும். ஒரு ஊர் நல்லா இருக்க வேண்டும் என்றால் 10 ஆலயம் இருந்தாலே அமைதியாக இருக்கும். 10 பள்ளிக்கூடம் இருந்தால் ஒரு நல்ல படித்த மாணவர்கள் இருப்பார்கள். அதே போல ஒரு குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டில் நமக்கு தலைமையாக இருக்க நம்முடைய மனைவி அமைந்தால் மட்டுமே தான் நம்ம இந்த விஷயத்தை எந்த விஷயத்தையுமே எடுத்து செய்ய முடியும். அதை மறந்தே விடாதீர்கள். என்னுடைய அப்பா டி ஜெலிதாஸ் அவர்கள் என்பதை அவர்களுடைய மகளாகிய நான் சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன். கடைசியாக ஒன்றே ஒன்று, இளமையிலே ஓடுகிற இளைஞர்கள் நிச்சயமாக உயர்வு பெறுவார்கள், சாதனையாளர்களாலும் மாறுவார்கள் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. மை சிந்தாத பேனாவாலும் வியர்வை சிந்தாத மனிதனாலும் எதையும் சாதிக்க முடியாது. மனைவியும் அமர்ந்து விட்டார். இருவரும் சந்தோஷமாக ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கலாம் என்ற முடிவு செய்தார்கள். படிக்க முடியாத மாணவர்களுக்கு நான் இருக்கிறேன், நீ படி என்ற மாணவர்களை ஊக்குவிக்கும்படியாக ஜாதி, மதம், இனம், மொழி என்ற வேற்றுமேண்டி ஜே அறக்கட்டளை என்ற நிறுவனத்தை 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15வது நாள் முதல் வருடமாக கொட்டும் மலையில் தானே சிறப்பினாக இருந்து தேசிய கொடியை எட்டி துவக்கி வைத்தார். பூதலத்தில் நின் புகழ் பாட பல்லாயிரம் கவி இருக்க தமிழ் பற்று கொண்ட காரணத்தால் பாப்பாடை என்னாவில் பாங்காய் வந்து உதவி என் தாயே நீ வாழி. 17 வயதில் எழுதிய கவிதை தமிழ்தாய் வாழ்த்தியது. 17 வயதில் எழுதியது. அதற்கு மேல் படிப்பதற்கு முடியவில்லை. காரணம் வறுமை. எங்கும் நிறைந்து எனக்குள் உறைந்து எல்லாமுமாயிருந்து என்னை நடத்தும் இறைவனின் திருப்பாதத்திற்கும் அன்பின் அமிழ்தனும் இனியவள் ஆறுயிர்க்க மறந்தானவள் இலக்கியம் படைக்க இன்சொற்கள் ஈன்றடிக்கும் இசைவாணி உற்ற காலத்தில் அறஞ்சொல்லி ஊன்றுகோலாய் வருபவள் எண்ணமெல்லாம் தூய்மையாக்கி ஏற்றம் பல தருபவள் ஐம்புலன்களையும் சிலிர்ப்பவள் ஒப்பிலா புகழுடையவள் ஓதுவோருக்கு ஓகை அளிப்பவள் அவ்வையும் யுவதியுமான அர்த்தநாரீஸ்வரி தமிழ் தாயின் தங்கமலர் பாதங்களை தழுவிக்கொண்டு ஜே அறக்கட்டளையின் ஜோஸ் குடும்பத்தாருக்கும் தமிழ் எழுத்தாளர் சங்க பொருளாளர் திரு தமிழ் விரும்பி அவர்களுக்கும் முன்னாள் இந்நாளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.